நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இது நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது புது வருடத்தை தொடங்கி அப்படியே அடுத்து வாமா பொங்கலுக்குள்ள வந்தாச்சு. அந்த மைண்ட் செட் அப்படியே ஓடிட்டு இருக்குது அடுத்து. ஆமா. ஸோ இந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அரசர், அப்போ அவருக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள்லாம் என்ன இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரரசர் அவர். ஓகே. அவருக்கு பேரரசராக இருக்கணும் ஒரு கர்வம் கூட அதிகமா இருக்குது. நான் தான் ரொம்ப அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அவருடைய நாட்டிற்கு ஒரு பெரிய முனிவர் ஒருத்தர் என்ன பண்றார், ஒரு துறவி ஒருத்தர் வராரு. அப்போ அந்த துறவி வரத மக்கள்லாம் பேசிக்குவாங்க, இந்த இவ்வளவு பெரிய துறவியாம்பா வந்திருக்கிறாராம்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர்ப்ப என்ன பண்றாங்க, பார்த்து அவரிடம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ இந்த செய்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அரசனுடைய காதுகளுக்கு என்ன ஆகுது, சென்றடையுது. அப்போ அரசன் சொல்கிறான், அந்த துறவி வந்து என்னை என்ன பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ துறவி உடனே ஒரு பெரிய அந்த பரிவாரங்கள் எல்லாம் கூட்டிட்டு ஒரு தேரெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த துறவியை கூப்பிடுறதுக்கு போகிறாங்க. அப்போ துறவியை போய் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ பெரிய படையெல்லாம் வந்திருக்கீங்க, என்னப்பா விஷயம் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் அரசர் கேள்விப்பட்டார், உங்களை என்ன பண்ணாரு கூட்டிகிட்டு வர சொன்னார், அவர் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி. துறவிக்கு வந்த உடனே இந்த நாடு பத்தி மக்கள் என்ன பேசுவாங்க இல்லையா, ஒவ்வொருத்தவங்க கதைகளை சொல்றப்போ இந்த நாட்டினுடைய மன்னர் எப்படிப்பட்டவர் என்ன ஏது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சவொடனே அவர் சொல்லிட்டாரு, என் அடிமையோட அடிமை அந்த ஆளை பார்க்கறதுக்குலாம் நான் வரமாட்டேன், அவரை வந்து என்ன பண்ண சொல்லு, பார்க்க சொல்லு அப்படின்னு. இதை சொன்ன உடனே இவங்க அப்படியே கேட்டு போய் என்ன பண்றாங்க, அரசர்கிட்ட சொல்றாங்க, அரசே நாங்கள் போய் சொன்னோம், இந்த மாதிரி அரசர் பார்க்க விரும்புறாரு வாங்கன்னு சொல்லி, அதுக்காக தான் இந்த படை பரிவாரங்களை என்ன பண்ணிருக்கோம் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, என் அடிமையோட அடிமை அவனெல்லாம் நான் வந்து பார்க்க முடியாது, என்னைய வந்து என்ன பண்ணு பார்க்க சொல்லணும். அரசருக்கு சம கோவத்தோட பார்க்க போறாரு. கோவத்தோட அப்படி போறாரு. போய் அவர் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடணும், தூக்கிட்டு வந்து என்ன பண்ணணும், ஜெயிலில் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, போறாரு. போயிட்டு, நான் எவ்வளவு பெரிய அரசன் தெரியுமா, என்னைய பார்த்து நீங்க வந்து எப்படி வந்து ஒரு அடிமையோட அடிமை நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம், என்னை அடிமைன்னு சொல்லியிருந்தா கூட சரி ஓகே, ஆனா அடிமையோட அடிமை நீங்க எந்த விதத்துல சொல்லலாம்னு சரியான கோவத்துல போய் கொஸ்டின் கேட்கிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், தம்பி கோவம் என்னுடைய அடிமை, ஆனா கோவத்துக்கு நீ அடிமை, கோவப்படக்கூடிய நாம் எல்லாருமே கோபத்திற்கு அடிமை. அதை நாம் உணர்ந்து அந்த கோபத்தை விடுத்தல் நல்லது. சூப்பர். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆளிதாசனும் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம்.
தெய்வத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள்ல சிறப்பா நம்ம தொடங்கிட்டோம். கதையில கேட்ட மாதிரி யாருமே நம்ம வந்து கோவப்படாம இருக்கணும்னா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை நமக்கு உணர்த்துச்சு. இன்னைக்கு டாபிக்கும் அப்படிப்பட்டதா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட் தானே? அதனால இந்த கதையும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன சொல்ல வரோம் நம்ம? அதான் நீங்களே கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு அந்த கோபத்தை பத்தி தான் என்ன பண்ண போறோம், பேச போறோம். அதுக்கு முன்னதாக என்ன ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு திரைப்படத்துல வந்து இசை எங்கே இருக்கிறது, எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரெண்டு மூணு பேசுவாங்க, இசை தூண்லயும் இருக்கு திருமலையும் இருக்குது அப்படின்னு சவுட்ல பலார் ஆரம்பித்து சொல்லுவாரு. பத்தியா இங்கே இசை இருக்குது, மண்டையில நறுக்கு கொட்டும், நான் கொட்டும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சுல, அதுவும் ஒரு இசை இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கோபம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் மீக்கம் வர நிறைந்திருக்கிறது. அந்த கோபத்திற்கான காரணங்கள் என்னென்ன, ஏன் நமக்கு கோபம் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். எது தேவையான கோபம், எது தேவையில்லாத கோபம் அப்படின்னு சொல்லி. நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம் அப்படின்னா, எங்கெல்லாம் கோபப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் கோபப்படுறதே கிடையாது. எங்கெல்லாம் கோபப்பட தேவையில்லையோ அங்கதான் என்ன பண்றோம், அதிகமாக கோபப்படுகிறோம். அப்போ அந்த கோபத்திற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எங்க கோபப்படணும், எங்க கோபப்படக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த கோபத்தை அடக்கியால என்னால் முடியும். அப்ப அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, நமக்கு எப்ப கோபம் வரும், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சிருக்கிறேன், அது நான் விரும்பியது போல என்ன பண்ணல, நடக்கல அப்படின்னா கோபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கோபம் சரியானதா தவறானதா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் அதற்காக உழைத்திருக்கிறேன், என்னுடைய 100% உழைப்பை நான் என்ன பண்ணிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அது யாரோ ஒருத்தராலே செஞ்ச தவறாலையோ இல்ல ஏதோ ஒண்ணு அவங்க வந்து அறியாம ஏதோ செஞ்ச தவறுலன்னா நமக்கு அது கோபம் வருது. ஓகே சரி, ஏன்னா நம்ம அந்த உழைப்பை என்ன பண்ணிருக்கோம், கொடுத்திருக்கோம். ஆனா நான் எந்த உழைப்பையும் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா நான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து என்ன பண்றேன், காத்துட்டு இருக்கிறேன். அந்த மாற்றம் வரலன்னு நான் கோவப்பட்ட அந்த கோபம் நியாயமானதாக இருக்காது. அப்ப இந்த இடத்துல எப்ப கோவப்படணும் எப்ப கோவப்படக்கூடாதுங்கிறது நாம தெரிஞ்சு நடந்துக்கலாம், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி
விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் திருப்பாடல் 72 தியானிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நீதியும் இரக்கமும் நிறைந்த அரசனை இவ்வுலகம் போற்றுகின்றது. இந்த உலகம் உயர்ந்து பார்த்து வியக்கின்றது. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பும் ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார். ஏழைகளை காப்பவராக, ஒதுக்கப்பட்டவர்களை விடுவிப்பவராக, புறந்தள்ளப்பட்டவர்களை அரவணைப்பவராக, நீதியோடு ஆளும் அரசனை பற்றி பேசுவதாக, புகழ்வதாக இந்த திருப்பாடல் அமைகின்றது. தேவனே, அரசருக்கு உமது நீதியை தாரும். ஆகவே இந்த இறை அரசின் அடித்தளம் என்பது நீதியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய மக்களை மதிக்கின்றவனாக, தன்னுடைய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்பவனாக, அந்த மக்களை உண்மையாகவே நேசிக்கின்ற ஒரு அரசனாக, நீதியும் நேர்மையும் தன்னுடைய இரு கண்களாக ஏற்று அவற்றின் வழியாக மக்களை உற்று நோக்குகின்ற ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி. ஆகவே மனிதனை மதிக்கும், புனிதமாக்கும், புரிந்து கொள்ளும் ஒரு நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்ட ஒரு அரசனாக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்பது இந்த திருப்பாடலின் பாடமாக அமைகின்றது. தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதாவது, இரக்கம் இல்லாத நீதி கொடூரம், நீதி இல்லாத இரக்கம் பலவீனம். ஆகவே நம்முடைய புனிதர் நமக்கு எடுத்துரைக்கின்ற இந்த ஒரு கருத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று நாம் நீதி வழங்கும் போது இரக்கத்தோடு செயல்படவும், நாம் இரக்கத்தோடு செயல்படும் போது நீதியோடு நாம் அவற்றை வழங்கவும் இந்த நாளிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒரு முறை வகுப்பறையிலே ஒரு மாணவன் எப்பொழுதும் தாமதமாக வந்து கொண்டே இருந்தானாம். ஆசிரியர் அவன் வரும்பொழுதெல்லாம் அவனது இரு கரங்களையும் நீட்டி அவனை தனது குச்சியால் எப்பொழுதும் அடித்துக் கொண்டிருந்தார். அவனுடைய இரு கரங்களும் அங்கு சிவப்பு நிறமாக மாறுவதை கண்டு மற்ற மாணவர்கள் அங்கு சிரித்துக் கொண்டிருந்தார்கள்.
ஒரு பொழுது அந்த ஆசிரியர் எதற்காக இந்த மாணவன் இவ்வளவு தாமதமாக தினமும் வருகின்றான் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு முறை அவனது வீட்டிற்கு அருகில் சென்று பார்த்தாராம். அங்கே உடல் ஊனமுற்ற அவனுடைய பெற்றோர்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்து, வெளியிலே மற்றொரு வீட்டுக்கு சென்று அங்கு வேலை பார்த்து அங்கிருந்து உணவு எடுத்துக்கொண்டு வந்து தனது பெற்றோர்களுக்கு அளித்துவிட்டு பிறகுதான் இந்த மாணவன் பள்ளிக்கு வந்து சேருவதை இந்த ஆசிரியர் பார்க்கின்றார். மனமுடைந்து போகின்றார். அன்று வழக்கம் போல அந்த மாணவன் தாமதமாக வகுப்பறைக்கு வருகிறான். தனது இரு கரங்களையும் நீட்டி தன்னை அடிக்குமாறு அந்த ஆசிரியரிடம் நீட்டுகின்றார். ஆனால் அந்த ஆசிரியர் கண்ணீர் மல்க அந்த சிறுவனின் இரு கைகளையும் தன்னுடைய கண்ணிலே பற்றி கொண்டு முத்தமிட்டு அழுது துடித்தாராம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே பிறருடைய வேதனைகள், வலிகளை நாம் தெரிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொள்ளாமல் அவர்களை நாம் தண்டிக்கின்றோம், தீர்ப்பிடுகின்றோம், அவர்களை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுகின்றோம். ஆனால் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் மனமுடைந்து போகின்றோம். ஆகவே ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய மக்களை புரிந்து கொண்டு அவருடைய வழிகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு அரசனாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஒடுக்குதலிலும் வன்முறையிலும் இருந்து மக்களை மீட்டு அவர்களின் உயிர்களை காப்பவராக ஒரு அரசன் திகழ்கின்றார். ஒரு அரசன் என்பவன் மக்களின் துன்பங்களில் தூரமாக இருப்பதில்லை, மாறாக அவர்களுக்கு அருகில் இருந்து அவர்களுக்கு உதவி புரிகின்றான். துன்பங்களிலிருந்து அவர்களை விடுபட செய்கின்றான், அவர்களுக்கு விடுதலையை தருகின்றான். அதைதான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு அவர் எடுத்துரைக்கின்றார். ஒரு சமூகத்தின் உயர்வு அதன் பலவீனர்கள் எவ்வாறு அந்த சமூகத்தால் நடத்தப்படுகின்றார்கள் என்பதில் இருக்கின்றது என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே நலிவுற்ற ஏழை எளியவர்களை நாம் மதிப்போடு, மரியாதையோடு, அன்போடு அவர்களை நேசித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய உயர்ந்த இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை மண்ணிலே நாம் விதைக்கின்றோம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்கின்ற அந்த வார்த்தையோடு இந்த திருப்பாடல் முடிகின்றது. ஆகவே உலக அரசர்கள் மறக்கப்படுவார்கள், ஆனால் இயேசுவின் நாமம் என்றும் நிலைத்திருக்கும். ஆகவேதான் புனித பெர்னார்ட் மிக அழகாக சொல்லுவார், இயேசுவின் நாமம் அது ஏதோ வெறும் வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு சொல் அல்ல, மாறாக அது ஒரு சக்தி, அது ஒரு வல்லமை, அது ஒரு ஆற்றல். ஆகவே நாம் அந்த இயேசுவின் வார்த்தையை, அந்த இயேசுவின் நாமத்தை இவ்வுலகத்திலே எதிரொலிக்கின்ற மக்களாக, அவருடைய உண்மையான சீடர்களாக வாழ இந்நாளிலே அழைக்கப்படுகின்றோம். நாம் இந்த நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக சிந்திக்க வேண்டியது, நாம் நீதியோடு நடக்கின்றோமா? பலவீனமானவர்களுக்கு நாம் குரல் கொடுக்கின்றோமா? நம் இதயத்திலே கிறிஸ்து இயேசுவை அரியணையில் அமர்த்தி அவரை அரசராக ஏற்று வாழுகின்றோமா? இதை சிந்தித்து பார்ப்போம். இயேசு நம்முடைய இதயத்திலே அரசனாக இருந்தால் அவருடைய இறையாட்சி நம்முடைய வாழ்க்கையின் வழியாக அது தெரியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் வழியாக இயேசு நம்மை ஆளுகிறார் என்பதை உலகிற்கு தெரியப்படுத்த நம்மையே இறைவன் முன்னிலையில் அர்ப்பணித்து இறைவனின் உண்மையான மக்களாக வாழ முயற்சி செய்வோம். ஜெயிப்போமாக. அன்பு இயேசுவே, இதோ உம்முடைய அன்பு சீடர்களாக உம்மை எங்களுடைய இதயத்தின் அரியணையில் அமரச் செய்து நீரே எங்களில் ஆட்சி செய்கின்றீர், நீரே எங்களை வழிநடத்துகிறீர் என்கின்ற உண்மையை எங்களுடைய வாழ்வின் வழியாக எதிரொலிக்க பிறருக்கு பறைசாற்றிட வரம் தாரும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், கோபம் எதனால் வருகிறது, கோபத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க, கோபம் எதனால் வரும், அதுக்கான காரணம் என்னன்னு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா, எங்கெல்லாம் நமக்கு மரியாதை இல்லாமல் நம்மளை நடத்துறாங்களோ அந்த இடத்துல நம்ம அறியாமலே அந்த கோபம் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும் இல்லையா? ஸோ யாராவது நம்மள ஒரு வார்த்தை தேவையில்லாம சொல்லிட்டா நம்ம அந்த இடத்துல கோபம் வரலன்னா நமக்கு பிரச்சனை தான்.
கண்டிப்பா. அதாவது சொல்லுவாங்க பணம் பெருசா அறிவு பெருசா அப்படின்னு ஒரு doubt. அறிவு தானே பெருசு. அப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா, உன்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்டா அவன் கோவப்படலையா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கோவம் வந்துச்சா. சோ அதான் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம மரியாதை இல்லாம நம்ம நடத்துறாங்களோ அந்த இடத்துல நமக்கு கோபம் வரும். நிச்சயமாக அது வந்துதான் ஆகணும். அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம், அதே போல நாமும் அவர்களுக்கு செஞ்சு பழி வாங்கணும் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம். அப்ப அதே இடத்துல என்னுடைய நிலையை நான் உயர்த்தி கொண்டு அப்போ ஒரு மௌன புன்னகை கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு பழி வாங்க. சோ அப்ப அந்த இடத்துல நாம் எப்படி கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன கோபத்திற்கான காரணங்கள்ங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஜனவரி 8 நோரிக்கும் நகர், புனித செவரின். ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 410 பிறந்தார் செவரின். அன்று நோரிக்கும் என்றழைக்கப்பட்ட இன்றைய ஆஸ்திரியாவின் டானியூப், பவாரியா பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்துறவி செவரின் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்தார். சாக்கு உடை அணிந்து உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரின் இரக்கத்தினை பெற்றுக்கொண்ட செவரின் நோரிக்கும் பகுதியில் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை விடுவித்து அவர்களின் நல்வாழ்விற்காக கடுமையாக பாடுபட்டார். இடம்பெயர்ந்த மக்களுக்காக முகாம்களை அமைத்து ஆண்டவரின் பணிகளை செய்த இவர் அம்மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு உதவிகள் செய்தார். ஜெர்மானிய இனத்தலைவன் ஓடோ ஆகாரின் அன்பினை பெற்ற செவரின் ஓடோ ஆகார் ரோமை அரசராக முடிசூடுவார் என்பதினையும் 14 ஆண்டுகள் அரியணையில் வீற்றிருப்பார் என்பதினையும் முன்னறிவித்தார். இன்றைய ஆஸ்திரியாவின் பாசா, ஃபாவியானா போன்ற பகுதிகளில் துறவு மடங்களை தொடங்கிய செவரின் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்து அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார். நோரிக்கும் நகரில் துறவு மடம் அமைத்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்துறவி செவரின் தான் முன்குறித்து சொன்னபடியே கிபி 482 ஜனவரி மாதம் 8ஆம் நாள் ஃபாவியானா துறவு மடத்தில் இறைப்பதம் சேர்ந்தார். அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அன்பு பணிகளை செய்த அருட்துறவி செவரினை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. நோரிக்கும் நகர் புனித செவரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமையாய் வாழ்கின்ற மக்களின் விடுதலைக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கோபம் எங்கு வரும், எதனால வரும், அதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறோம். அடுத்ததா சொல்லுங்க. சோ அடுத்ததா என்ன அப்படின்னா காரணங்கள் தான் இல்லையா, கட்டுப்படுத்துறதுலாம் ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்குது. சோ இப்போ அடுத்து சொல்லக்கூடிய காரணமே கட்டுப்படுத்த முடியாமல் வரக்கூடிய கோபம் அப்படின்னு வரும். லேக் ஆஃப் கண்ட்ரோல். என்னால சில நேரங்கள் நம்ம கோபத்துல என்ன பண்ணுவோம், நான் தெரியாம கோபத்துல இப்படி வார்த்தையை பயன்படுத்திட்டேன், கண்டிப்பா கோபத்துல இதை நான் என்ன பண்ணிட்டேன் சொல்ல. பெரும்பாலும் எது யாருக்கு இடையில அப்படின்னு கணவன் கீழே மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டையில தான் கணவரோ இல்ல மனைவியோ சொல்லக்கூடிய விஷயம், நான் கோபத்துல தெரியாம என்ன பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டேன், கோபத்துல இந்த வார்த்தை என்ன பண்ணிட்டேன் பயன்படுத்தி. அப்போ என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வரக்கூடிய கோபம். அப்போ இது சரியானதான்னு கேட்டா கண்டிப்பாக என்னது தவறானதுதான். இதுல சரியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி வருமானு கேட்டா நிச்சயமா வராது. ஏன்னா என்னால கட்டுப்படுத்த முடியாம வரங்கிறது என்னுடைய ஓன் ஃபால்ட். கண்டிப்பா என்னதான் கோவம் வந்தாலும் வார்த்தைகளை கவனமாக வைத்து நம்ம பேச வேணும். நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இல்ல என் கட்டுப்பாட்டை மீறி வந்துருச்சுன்னு கேட்டா நிச்சயமாக அது தவறுதான். அந்த தவறுக்கு முழு பொறுப்பு யார் அப்படின்னா நாம இருக்க முடியும். அதுலயும் இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும், பழி போட முடியும். நம்ம அதுலயும் பழி போடுவோம். நீ இப்படி சொல்ல போய் தான் நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி சொல்லி, அதனாலதான் வந்துருச்சு வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுக்கு என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு யார் தான் முழு பொறுப்பு, நான் மட்டுமே தான் பொறுப்பு. அப்ப அந்த வகையில இந்த கோபம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
செய்தி பரவியது. யாரோ ஒருவன் ஏதோ ஒரு ரயில் பெட்டியில் வெடிகுண்டு வைத்து விட்டான். நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் வந்ததும் அந்த புகை வண்டி நிலையமே பரபரப்பானது. வண்டிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. குண்டை கண்டுபிடிக்க குண்டு குண்டாய் மொப்பு நாய்களும் அதை செயலிழக்க செய்ய அணி அணியாய் நிபுணர் குழுவும் களமிறங்கினார்கள். மூளை முடுக்கெல்லாம் மூக்கை நுழைக்க ஆரம்பித்தார்கள். பெட்டி எண் 10 ரயில் கிளம்ப தாமதமாகும் என உணர்ந்த ஒரு உல்லாச குழு உணவு பொட்டலங்களை பிரிக்க ஆரம்பித்தது. ஒரு பொட்டணத்தில் கோழி பொரியல், அடுத்த பொட்டணத்தில் முட்டை பொரியல், மற்ற பொட்டணத்தில் மட்டன் சுக்கா, கடைசி பொட்டணத்தில் கட்லா கருவாடு. கை வைத்த அடுத்த கணமே பெட்டிக்குள் சீறி பாய்ந்தது அந்த மோப்பனாய். பரபரப்பாய் இங்கும் மங்கும் முகர்ந்து கொண்டே வந்த அந்த ஆஜானுபாகுவான ஆளுயர நாய் கோழி, மீன், மட்டன், கட்லா பொட்டணங்களின் அருகே வந்தவுடன் சட்டென நின்றது. ஊறிய எச்சிலோடு நாக்கை தொங்க போட்டபடி அவற்றை பார்த்தது, அவர்களை பார்த்தது, அவர்களை பார்த்தது, அவற்றை பார்த்தது, மூக்கை அருகே கொண்டு போக பார்த்தது. பொட்டணக்காரர்கள் பொறி கலங்கி நிற்க அடுத்த கணமே பொட்டணங்களை மறந்தது அந்த கனரக விலங்கு. வெடிகுண்டை முகரும் மூக்கோடு கர்மமே கண்ணாகி அடுத்த பக்கம் ஓடிவிட்டது. அதன் பிறகு அந்த பொட்டணத்தின் பக்கம் அந்த மோப்பனாய் திரும்பி பார்க்கவே இல்லை. பார்த்த பாதிரியார் சேவியர் அந்தோணி வியந்து சொன்னார், இலக்கை அடையும் வரை இறையும் ஓர் இடைஞ்சலே. எஸ், தட் இஸ் கால்டு சிங்கிள் மைண்டட்னஸ். ஒற்றை இலக்கை நோக்கியதே ஒற்றை சிந்தனையும் ஒற்றை செயல்பாடும். உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நீ ஓடுகிறாயா, உயர்ந்த லட்சியமும் உன்னை நோக்கி ஓடி வரும். இது லெஸ் பிரவுன் தரும் எச்சரிக்கை. வாழ்வில் பலர் தோற்க காரணம் பெரிய இலக்குகளில் தோல்வி அடைவதால் அல்ல, சின்னஞ்சிறு இலக்குகளில் வெற்றி அடைவதால். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கோபத்திற்கான காரணங்கள் என்னென்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோபத்தை எப்படி கையாளணும், அது சரியானதா தவறானதா அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம். நாம ஒண்ணு சொல்லியிருப்போம், ஆனா அவங்க எத்தனை போய் இடக்கு முடக்கா சொல்லுவாங்க. நான் சொல்லாத ஒரு விஷயத்த போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கும் பொழுது நிச்சயமா அந்த நபர் மீது நமக்கு கோபம் வரணும். வரலன்னா அது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, நீ போயிட்டு சொல்லாததை போயிட்டு சொன்னீங்கன்னா அப்ப நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா இந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்காக நிச்சயமாக அங்க கோபப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறோம், அதுதான் பல நேரம் என்ன வரும், போய் சண்டை தான் என்ன பண்ணுவோம். என்னை பார்த்து நான் என்ன சொன்னேன், நீ அங்க போய் என்ன சொல்லி வச்சிருக்கிற அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம சண்டை போடுறோம். அதற்கு மாறாக அந்த சம்பந்தப்பட்ட ஆள், நான் யார்கிட்ட கதை சொன்னேன், அந்த ஆள் உங்ககிட்ட வந்து என்ன கதை சொன்னாங்க. அப்ப நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்து இவங்க கிட்ட நான் சொன்ன விஷயம் தான் ஆமாவா இல்லையா. இப்ப நம்ம பேசுறப்ப அவங்க இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அதே வேளையில் நீ போய் இதை ஏன் இப்படி சொன்னு கேட்கிறப்போ அவங்க கிட்ட அதுக்கான பதில் ஒண்ணு மன்னிப்பு கேட்க வேண்டி வரும், இல்ல அவங்களுடைய தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்ன பண்ணும். ஸோ அப்ப இது இல்லாம நான் தனிப்பட்ட முறையில் திரும்ப அந்த இன்னொரு நபர்கிட்ட போய் ஏன் சொன்னேன்னு கேட்டு அதை நான் திரும்ப உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து இல்ல நான் அவர்கிட்ட இப்படிதான் சொன்னேன்னு சொல்ல, அவர் 3வது திரும்ப உங்ககிட்ட வந்து இல்ல அவர் என்னை மிரட்டுறாரு உருட்டுறாருன்னா இது ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆயிரும், ரொம்ப பெருசாயிடும். சோ அப்ப இந்த கோபம் சரியான கோபம், ஆனால் அதை கையாளக்கூடிய விதமும் நமக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அதுவும் சிக்கல் தான். கண்டிப்பா சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன கோபத்திற்கான காரணங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் சில நாட்கள் இயேசுவின் பார்வையில் கண்கள் என்னும் சற்று வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழக்கமாக நாம் ஒரு கேள்வி கேட்போம், மனித உடலின் உறுப்புகளில் எது தலையானது, எது சிறந்தது என்று கேட்கின்ற பொழுது பலரும் பலவித விடைகளை சொல்வார்கள். சிலர் இதயம்தான் தலை சிறந்த உறுப்பு, சிலர் மூளை இறந்து விட்டால் இதயம் உயிரோடு இருந்தாலும் பலன் இல்லை, எனவே மூளைதான் உயர்ந்தது. சிலர் சொல்வார்கள் கால்கள் சிறந்தவை, சிலர் கல்லீரல் தான் சிறந்த உறுப்பு என்று சொல்வார்கள். இயேசுவின் பார்வையில் கண்கள் தான் சிறந்த உறுப்பு. பல புலவர்கள், பல ஆளுமைகள், பல தலைவர்கள், பல கவிஞர்கள் கண்களை பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய முண்டாசு கவிஞர் பாரதியார் சொல்லியிருக்கார் அல்லவா, ஒளிவடைத்த கண்ணினாய் வா 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 என்று இளைய பாதத்தை அழைக்கின்றார். ஒளிவடைத்த கண்கள், உங்கள் கண்கள் ஒளிபடைத்ததாக இருக்க வேண்டும். இந்த செய்தி
இயேசுடைய செய்தியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 6:22 இயேசு சொல்கிறார், கண்தான் உடலுக்கு விளக்கு. என்ன அருமையான செய்தி பாருங்க, கண்தான் உடலுக்கு விளக்கு. எனவே நம்முடைய உடலின் அனைத்து உறுப்புகளிலும் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கண்கள். நம்முடைய கண்களை 2 வகைகளில் நாம் பாதுகாக்க வேண்டும். ஃபிசிக்கலி நம்முடைய கண்களை மருத்துவ பார்வையில் பாதுகாக்க வேண்டும், உடல்நல பார்வையில் பாதுகாக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக வழியிலும் அறவழியிலும் நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். என்றால் நம்முடைய கண்கள் தான் உடலுக்கு விளக்காக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். எனவே இயேசுவின் பார்வையில் கண்கள் என்பவை மிக முக்கியமான உறுப்புகள். எனவே கண்களை பற்றிய பல செய்திகளை தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று இயேசுவின் பார்வையில் கண்கள் விலை மதிப்பு மிக்க உறுப்புகள். எனவே இயேசுவிடமிருந்து இந்த கண்களின் முக்கியத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நாமும் பாரதியார் சொன்னது போல ஒளிபடைத்த கண்ணினராய் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், கோபம் எங்கெல்லாம் வரும், எதனால வரும், அடுத்ததா எப்படி வரும். ஸோ அடுத்ததா எதனால வரும், அதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மன அழுத்தத்தில் இருந்தாலோ இல்லை மனச்சோர்வு உடல் சோர்வில் இருந்தாலோ அவர்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வீடுகளிலே பார்க்கலாம், நம்ம அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு 2-3 கேள்வி நீங்கள் வரிசையாக கேட்டிங்கன்னா 4வது கேள்விக்கு என்ன ஆயிரும், டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் சும்மா ஆனே உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறேன், என்கிட்ட போட்டு நொய்யின்னு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த கோபம் வந்து வெளிப்படுத்துறவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது, அதை புரிந்து கொள்பவர்கள் ஏன் இவங்க கோபப்படுறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கூட இன்னொரு சிலர் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கோவப்படலாம். ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறப்ப நம்ம போய் ஏதோ ஜாலியாக போய் பேச நினைப்போம். நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரி எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு எல்லா நாளும் மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொள்வது போல எல்லாரும் எல்லா நாளையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நம்ம போய் ஏதோ ஒரு சின்ன ஜோக் சொன்னால் கூட அவங்களுக்கு என்ன பயங்கரமா டென்ஷன் வரும். அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன சொன்னேன், இதைத்தானே சொன்னேன், இதுக்கு போய் கோவப்படுறேன், நாமும் பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, இல்லை ஏதோ அவங்களுக்கு உடல் சோர்வு மனசோர்வு ஏதோ ஒன்று என்ன பண்ணது இருக்குது. அப்போ மீண்டும் ஒரு முறை தன்மையாக உட்காந்து என்னதான் பிரச்சனை அப்படின்னு தோல் மேலே கை போட்டு உட்காந்து பேசணும்னா எல்லாமே சரியாயிடும். நாமளும் கோவப்பட வேண்டிய தேவையில்லை, அவங்களும் திரும்ப கோவப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்ம பல நேரம் என்ன பண்றோம், இதை புரிஞ்சுக்காம பதிலுக்கு நாமளும் என்ன பண்றோம், சண்டை போடுறோம், கோபத்தை வெளிப்படுத்திக்கிறோம். இது பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி தவறு செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ இன்னைக்கு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கோபத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன காரணம் சொல்றாங்க, அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தருங்க யாரோ எப்பயோ ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க, அவங்களை பழிவாங்குற ஒரு நோக்கமா நம்ம அவங்க கிட்ட கோவப்படணும்னு வச்சிருப்போம், காத்து வச்சிருப்போம். அது வந்து ரொம்பவே ஒரு தவறான செயல். ஸோ என்ன காரணம் இருந்தாலுமே கூட நம்ம உடனுக்குடனே கோவப்படுறது ரொம்ப நல்லது. ஆனா பழிவாங்குற இந்த நோக்கத்தோட நம்ம கோவப்படுறது சரியில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த கோபம் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிருப்போம், அடக்கி வச்சிருப்போம். அதனால நமக்கு தான் வந்து மன அழுத்தம், எல்லா கஷ்டமும் நமக்கு தான். கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு குப்பை போல, அந்த குப்பையை நமக்குள்ளே வச்சிருக்கிறப்போ நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. அப்ப எனக்கான நேரம் வர வரைக்கும் நான் காத்திருந்து கோவப்படுவேன் அப்படின்னா அப்ப உருப்படியா செய்யறதுக்கு எனக்கு 1000 விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், செய்யவும் முடியாது. எனக்கான நேரம் வரட்டும், வந்துட்டியா, நான் இப்போ என்ன பண்றேன், கோவப்படுறேன், அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். ஸோ அப்படி காத்திருந்து கோவப்படுதல், அதை பழிவாங்கல் உணர்வோடு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அது ஆபத்தானது. யாருக்கு அப்படின்னா நமக்கு தான். ஸோ திருத்திக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மனிதன் யார் என்று உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? பதில் ஏதாவது தயாராக இருக்கிறதா? இதோ நான் சொல்லுகிறேனே. உலகிலேயே மிக மகிழ்ச்சியான மனிதன் யாரெனில், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் ஹெர்பர்ட் காசோன் என்ற ஒரு பேரறிஞர். The happiest of all mortals is one who loses himself in creative work that makes great demands upon his intellect and emotions and keeps him actively engaged in filling the needs of other people. அதாவது உலகிலேயே
மிக மகிழ்ச்சியான மனிதன் யாரெனில், படைப்பாற்றலோடு தனது அறிவாற்றலையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி தனது மற்றும் பிறரது தேவைகளை நிறைவு செய்யும் செயல்களில் ஈடுபடுவோரே உலகிலேயே உண்மையான மகிழ்ச்சியான மனிதர். அத்தகைய மனிதர்கள் யாராவது உங்களுடைய நினைவுக்கு வருகிறார்களா என்று பாருங்கள். உலகிலேயே மிக மகிழ்ச்சியான மனிதன் யார்? இதோ இந்த மனிதன்தான். யாரது? படைப்பாற்றலோடு தனது அறிவாற்றலையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி. இங்கே முக்கியமானது படைப்பாற்றலோடு. நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே அந்த படைப்பாற்றல் என்ற திறமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வேலையை நாம் ஒரு விதமாக செய்ய முடியும், கொஞ்சம் மாற்றி வேறு விதமாக செய்யலாம், அதே மாற்றி இன்னொரு விதமாக செய்யலாம். எப்படியும் நமது இலக்கை அடைய முடியும். அதான் அந்த படைப்பாற்றல். அந்த படைப்பாற்றலோடு நமது அறிவாற்றலையும் பயன்படுத்தி, அந்த அறிவாற்றலோடு நமது உணர்வுகளையும் பயன்படுத்தி, இதையெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்ய? பிறரது தேவைகளை நிறைவு செய்கின்ற செயல்களில் ஈடுபடுகின்ற மனிதன்தான் உலகிலேயே மிக மகிழ்ச்சியான மனிதன். நண்பர்களே, ஏன் நீங்களும் நானும் உலகிலேயே மிக மகிழ்ச்சியான மனிதன் என்ற அந்த நிலையை அடைய முடியுமா? கட்டாயமாக முடியும். எப்போது? எனது மற்றும் பிறரது தேவைகளை நாம் நிறைவு செய்கின்ற வேளையிலே அதற்காக முழுமனதோடு உழைப்போம், திட்டமிட்டு செயல்படுவோம், படைப்பாற்றலோடு நாம் வாழ்க்கையை அணுகுவோம். அப்போது வெற்றி நிச்சயம், மகிழ்ச்சி நிச்சயம். ஒருவேளை இதை நீங்கள் கேட்ட பிற்பாடு உலகிலேயே மிக மகிழ்ச்சியான மனிதன் நான் என்று உங்களால் சொல்ல முடிந்தால் அதுவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதனுடைய பலனாகவும் இருக்கும். முயற்சி செய்து பாருங்களேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், கோபம் எதனால வருது, அதற்கான காரணம் அடுத்தது என்ன. ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோபத்திற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொண்டு நாமளும் சில நேரத்தில் இத்தகைய சூழலில் இருக்கிறப்ப கோபப்படலாம். பிறர் இத்தகைய சூழலில் இருக்கின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே மேக்சிமம் ஒரு 90-95%. என்ன சொல்றாங்கன்னா, யார் அதிகப்படியாக வெறுக்கப்படுகிறார்களோ ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்கள் கோவப்படுவார்கள். இப்போ நம்ம ஒருத்தங்க தனியாகவே இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் சும்மா பேசலாமே அப்படின்னு போய் ஏதாவது பேசணும்னா, இப்போ என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கட் பண்ண தான் பார்ப்பாங்க, தவிர பேச விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அத்தகைய வண்ணம் காயப்பட்டு இருப்பார்கள். யாரையாவது நம்பி போயிருப்பாங்க, அவங்க நம்பிக்கைக்குரியவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏமாத்தி இருப்பாங்க. ஸோ அப்போ புதிய மனிதர்களை நம்புவதற்கு அவங்களால என்ன பண்ண முடியாது. அப்போ நாம போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணலாம், சரி ஒரு ஜாலியாக பேசலாம் போனால் வாய்ப்பே இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, போய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது, ஓகே அவர்கள் காயப்பட்டு இருக்கிறார்கள், கடந்த காலத்தில் ஏதோ ஒரு கடினமான அனுபவம் உங்களுக்கு என்ன இருக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால என்கிட்ட என்ன பண்றாங்க, எரிச்சல். இப்போ நான் உண்மையாகவே அவர்கள் மீது அக்கறை வைத்திருந்தால் இந்த விஷயத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் திரும்பவும் போய் என்ன பண்ணணும், அவங்க கிட்ட பேச முயற்சி. அப்ப அப்படின்னா தான் அவங்க ஒரு கட்டத்துல அதை சும்மா வந்துட்டு இருக்கான், என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா. அப்ப அந்த மவுத் ஓப்பன், அந்த வாயை திறந்து அவங்க பேசும்போதுதான் அப்புறம் அவங்களுடைய விஷயம் அது வரைக்கும் உள்ள தேக்கி வச்ச அந்த விஷயம்லாம் வெளியே என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். அதற்கு பிறகு ஒரு சுமூகமான உறவங்க என்ன பண்ணும், உருவாகும். அப்ப இந்த சூழல்ல நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நான் என்கிட்ட மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட மற்றவங்க இத்தகைய சூழல்ல இருந்தாங்கன்னா நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்ட ஒருவருக்கு நிச்சயமாக கோபம் வரும். அந்த கோபத்தை நாம் புரிந்து கொண்டு அவர்களை கையாள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், சட்டம் இயற்றுகிற தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியராகிய நாம் என்ற இன்றைய தலைப்பில் நாம் மிக முக்கியமாக பார்க்க போவது, எப்போ உள்நாட்டையே பேசிட்டு இருக்கோமா, சரி வெளிநாடுகளோடு கூடிய உறவு, அங்கே சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அயல்நாட்டு உறவு என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. சர்வதேச உறவுகள் இல்லாம எந்த நாடு தனித்து வாழ முடியாது. எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு நாடுகளுடன் உறவு உடன்படிக்கை போட்டுதான் இருக்குது. அது போரில் இருந்து பாதுகாப்புக்காக இருக்கலாம், அல்லது வாணிபத்துக்காக இருக்கலாம், பொருளாதார வளர்ச்சிக்காக இருக்கலாம், அரசியல் உறவுகளுக்காக இருக்கலாம். பல்வேறு காரணங்களுக்காக அயல்நாட்டோடு கூடிய உறவு உடன்படிக்கை என்பது இன்று இயலாத, இன்று அது இல்லாமல் வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. உலக அளவில் நமக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் அவைதான் எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு அவையாக இருக்கிறது. அதிலேயே பாதுகாப்பு சபை இருக்கிறது, சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்கின்றன.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அது குறிப்பாக சர்வதேச அளவில் மனித உரிமை சம்பந்தமான ஏராளமான ஆவணங்கள் இருக்கின்றன. அப்ப இதுல எல்லாம் என்ன இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி, அதை எப்படி இந்தியாவில் செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 253 அதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது. உலக அளவிலான உடன்படிக்கைகளை எப்படி சொல்றோம்னா, நாம் அந்த உடன்படிக்கைகளை நம்முடைய நாட்டு பாராளுமன்றத்தில் அதை பேசி அந்த உடன்படிக்கைகளில் நாம் கையெழுத்து இட்டிருந்தால், கையெழுத்து இடல அப்படின்னா பிரச்சனை இல்லை, கையெழுத்து இட்டிருந்தா நம்ம நம்முடைய நாட்டில் அவற்றை செயல்படுத்துவதற்காக ஒப்புதல் கொடுக்கிறோம் என்பது பொருள். அதை ஒப்புதல் கொடுத்ததால் நம்ம நாட்டில் அதை ஒரு சட்டமாக இயற்றி அதை நம்ம நாட்டில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஷரத்துக்களை நம்ம நாட்டில் நம்ம அமல் பண்றதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் அந்த பிரிவு 253 சொல்லுகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டதுனால இங்க செயல்பாட்டுக்கு அது வராது. மாறாக கையெழுத்து இட்டதால் நம்முடைய பாராளுமன்றம் ஒரு சட்டமாக அதை உருமாற்றுகிறது. அந்த சட்டத்துல ஒருவேளை ஒரு சில பகுதிகளை விடலாம், இந்திய நாட்டிற்கு தேவையான ஒரு சில பகுதிகளை சேர்க்கலாம், அதை கொஞ்சம் மெருகூட்டலாம், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். பட் உடன்படிக்கையை மாற்ற முடியாது. அது அந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. அதுல குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று அயல் நாடுகள்தான் நான் செய்து கொள்கிற ஒப்பந்தமாக இருக்கலாம். ஒன்று. இரண்டாவதாக அயல் நாடுகள்கிட்ட நான் சொல்லுகிற உடன்படிக்கைகள் அப்படின்னு சொன்னா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லும். ஒப்பந்தங்கிறது கான்ட்ராக்ட், உடன்படிக்கை என்பது கவர்னன்ட். இது சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கை இந்த மாதிரிப்பட்டது, பெண்கள் தொடர்பான மாநாட்டு உடன்படிக்கை இந்த மாதிரி. மூணாவது நம்ம என்ன, சில நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஏற்பாடு, ஒரு யூனியன் மாதிரி ஒரு இதை உருவாக்கலாம். இப்போ உதாரணமா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து சார்க் அப்படின்னு SAARC அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஷாங்காய் அமைப்பு அப்படின்னு ஒன்று சைனா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க யூரோப்பை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓபக் அப்படின்னு சொல்றது ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்பிரிக்கன் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஏற்பாடுகள், அதாவது பல நேரங்கள் இப்ப நம்ம பல ஏசியன் அப்படிங்கிற அமைப்புல நம்ம உறுப்பினராக இருக்கிறோம், ஆயில் கண்ட்ரீஸ்ல நம்ம உறுப்பினராக இருக்கிறோம், நேட்டோ அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இதை மாதிரி அப்ப இந்த ஏற்பாடுகள் இணைஞ்சிருந்தோம்னால அதுவும் இங்க பாராளுமன்றத்தில் ராட்டிஃபை பண்ணப்படணும், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லது ஒருவேளை ஒரு மாநாட்டில் அல்லது ஒரு கூட்டத்தில் நம்ம ஒரு சில முடிவுகளை எடுக்கிறோம், அதுவும் இங்க வரும்பொழுது நாடாளுமன்றத்தில் அதை நம்ம ஒரு சட்டமாக கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த சவுத் ஏஷியாவில் இருக்கிற இந்த நாடுகள் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இது பாகிஸ்தான், மாலத்தீவு இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு மாநாடு நடத்துகிற அந்த மாநாட்டில் முக்கியமான முடிவுகள், ஓகே இனிமேல் இங்கே ட்ரக்கு கடத்துறது ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாடு இந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆயுதங்கள் கடத்துறதுன்னா இந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இருந்ததுன்னா அதற்கான ஒரு சட்டத்தை, தீவிரவாதமா இருக்குன்னா அதுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்குது. அப்படி பாராளுமன்றத்தில் அந்த சட்டங்களை ஏற்றுகிறோம். அது நாடு முழுவதற்கும் அல்லது இந்த நாட்டினுடைய ஒரு பகுதிக்கும் செல்லுபடியாகிற சட்டங்களாக மாறுகிறது. அந்த அயல் நாட்டு அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், ஏற்பாடுகள், மாநாட்டு தீர்மானங்கள் நம்முடைய நாட்டில் அமல் செய்யப்படுகிறது. இந்தியாவில் மனித உரிமை ஆணையம், மனித உரிமை ஆவணங்கள் எல்லாம் அப்படிதான் வந்துச்சு. பல்வேறு உடன்படிக்கைகள் இந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்ட பிறகுதான் நம்ம பல்வேறு கமிஷன்ஸ் அது இதெல்லாம் இங்க உருவாச்சு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியா எப்போதும் சர்வதேச அரங்கில் மதிப்பு மிக்க ஒரு நாடாக, சர்வதேச உடன்படிக்கைகளோடு ஒத்துப்போகிற ஒரு நாடாக இருப்பது என்பது நமக்கு பெருமை. அவற்றை வெறுமனே வாயளவில் மட்டும் செயல்படுத்தாமல் மனதளவிலும் முழுமையாக செயல்படுத்துவதற்கு அரசுகள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கோபம் எதனால் வருகிறது, அதற்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோபத்தை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, யார் கூடயாச்சும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா? ஸோ அது ஒரு காரணம் தான். யாருன்னா என்னுடைய திறமைய அவங்க பேசாம அவனோட ஒப்பிட்டு பேசும்போது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு கோபம் வரதா செய்யும். ஏன் வீட்டுல இருக்கிற நாம பெரியவங்க இல்லையா, குழந்தைங்கள் கூட அந்த கோபம் வரதா செய்யும். எதுக்கு நீ அவனோட என்ன கம்பேர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்கறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அதனால யாரோட கம்பேர் பண்ணி நம்ம பேச
பேசாம இருக்கிறது முடிஞ்சளவு நம்ம தவிர்க்கலாம். நிச்சயமா இது வந்து எப்படின்னா விவிலியத்துல சொன்ன மாதிரி தான், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். என்னை யாரும் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண நான் என்ன பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன். எல்லாருமே அப்படிதான் என்னை மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள், எல்லாரும் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. அப்ப அந்த வகையில நானும் பிறரை மற்றவரோடு ஒப்பிட்டு கோபத்தை ஏற்படுத்த கூடாது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, கொய்யா சாகுபடியில் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நமக்கு சாலைகளில் பயணிக்கக்கூடிய பெரும்பாலான பயணிகள் வாங்கி சாப்பிட்ற முக்கியமான கனி வந்து கொய்யா தான். அப்போ அந்த கொய்யாவுடைய விளைச்சல் இந்த காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கொய்யா செடியிலையும் நீங்கள் வரப்பில் நின்று கொய்யா செடியை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கொய்யா இலையோட கலர் அந்த பொதுவான பச்சை இருந்துட்டதுன்னா தப்பிக்குங்க. மஞ்சளாக இருந்தாலோ, பழுப்பு நிறம் ஓரத்தில் பழுப்பு இருந்தாலோ, மஞ்சள் புள்ளிகள் இருந்தாலோ, வரப்பில் நின்று உங்கள் பயிரை பார்த்தீங்கன்னா அந்த சரியாக இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு காரியம். வந்து தண்ணீரை சரி பண்ணுங்க. நிறைய தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தண்ணீரோட எண்ணிக்கையை குறைங்க. தண்ணி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தண்ணி கொடுங்க. தண்ணீர் ஃபஸ்ட்டு. பொதுவான ஈரம் முக்கியம் 1. 2வது லேட்ரல் அந்த கருப்பு கலர் பைப்பு போட்டிருக்கீங்கன்னா செடியை ஒட்டி போடாமல் 1/2 அடி தள்ளி போடுங்க, 3/4 அடி தள்ளி போடுங்க. 3வது ஒவ்வொரு மரத்துக்கும் 200 கிராம் சுண்ணாம்பு கடையில் விற்கிது இல்லைங்களா, அல்லது 3 கைப்பிடி இப்படி அள்ளி மரத்தை சுற்றி போட்டு விடுங்க, 3 கைப்பிடி. அதே மாதிரி சாம்பல் இருக்கு இல்லைங்களா, நெல் உமி சாம்பல்லேருந்து எந்த சாம்பலாக இருந்தாலும் 3 கைப்பிடி அல்ல 4 கைப்பிடி அப்படி போட்டு விடுங்க. சும்மா டெக்கரேட் பண்ண வேணாம், தோண்டி உள்ளே போட்டு மூடி சுற்றி வர போட்டு ஈரத்தில் காலில் மிச்சு விட்டாலே போதும். அடுத்தடுத்து உள்ளே போய்க்கும். 3 ஆச்சுங்களா. 4 காய் வந்து சாஃப்டாக இருக்கணும்னா தழைச்சத்து முக்கியம். அதுக்காக மக்கின சாணம் இருந்தால் ஒரு 10 கிலோ, ஒரு மரத்துக்கு 10 கிலோ போட்டு விடலாம். 20 கிலோ வரலும் கூட போடலாம். 4வது அடுத்து வந்து பார்த்தா வேறு அழுகல் வராமல் இருக்க 200 லிட்டர் தண்ணியில் பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறையிலையோ அல்லது தனியார்கிட்டையோ அந்த ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்லுவேன்ல, 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்துக்கங்க. மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றி விட்ருங்க. இனி வரக்கூடிய மாதம் ஒன்றொன்லையும் ஊற்றணும். ஏன், நீங்கள் இந்த இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, மழைக்காலத்தில் வேர் அழுகல் வரும். மழைக்காலம் முடிஞ்சு பனி வர்றப்ப அந்த மாவு பூச்சி வந்துடும். மாவு பூச்சி வரும் இல்லைங்களா, அடுத்து வரும். அதுக்கடுத்து என்ன வரும், பேன் வரும். காய் ஃபுல்லாக சொறியாக பிடிச்சி யாரோ கோடு போட்ட மாதிரி ஒரு கோடாக விழுகும் இல்லைங்களா. நீங்கள் அதை கொண்டு போய் வச்சிங்கன்னா வாங்குறவங்க எடுத்தோடனே அந்த கோடு இருக்கிறது ஏதோ தப்புன்னு நினச்சிட்டு வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பச்சையாக இருக்கணும், வலுவலுன்னு இருக்கணும். அப்போ இந்த தொல்லை வரக்கூடாதுன்னா இது என்ன அப்படின்னா, பூ வந்து காய் இந்த சைஸ் வருது பார்த்தீங்களா, ஒரு பூச்சி அதோட மூக்கில், தேயிலை கொசுன்னு பேர், மூக்கில் சுரண்டுறது, அதை சாப்பிட்றலாங்கன்னு சுரண்டுறது, சாப்பிட முடியாது. அதால் குத்துனா சாறு வரும்னு நினைக்கிறது, சாறு வராது. அப்போ அந்த கோடு பெருசாகிறப்ப அது மூக்கில் போடுறது சின்ன கோடு தான், பட் பெருசாகிறப்ப அது நமக்கு அப்படியே ப்ரௌன் கலரில் கோடு தெரியும். ஒரு சில நேரம் ஒரு சில வகை சாறு உறிஞ்ச பூச்சி கடிக்கிறப்ப அதோட உடம்பு இப்படி பள்ளமாக போயிடும். இந்த பள்ளமாக அந்த இடத்துலையும் ஒரு ஏதோ பழுப்பு நிறமாக ஒரு பள்ளம் வந்துடும். இதெல்லாம் நமக்கு விற்பனையை குறைக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேனுங்க, ஒரு சில கவனம். 200 இந்த சாம்பல் போடுறோம்ல, சுண்ணாம்பு போடுறோம்ல, பயிர் திடமாயிரும், இலை திடமாயிரும். அளவாக தண்ணி கொடுக்குறப்ப இலை திடமாயிடுச்சுன்னா பூச்சி கடிக்காது, நோய் வராது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தெளிச்சுக்கிறோம். இதை செய்கிறப்ப முக்கியமாக என்ன, இந்த எருக்கு கரைசல் வந்து கொஞ்சம் சிரமம், வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்க. இருந்தாலும் அதோட முக்கியத்துவம் என்ன, அந்த திரவத்தில், அதாவது 200 லிட்டர் ட்ரம்மில் 150 லிட்டர் தண்ணீர் உடைச்சா ஒரு 20 குச்சி எருக்கு குச்சி, இலை பூ தண்டு காயின்னு ஊற வைக்கிறோம்.
1 வாரம் ஊற வச்சு அந்த தண்ணியை கீழே கொடுக்குறோம், அதை தெளிக்கிறோம். என்ன செய்யும்? மெக்னீசியம், போரான் இந்த 2 சத்தையும் கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப கல் மாதிரி காய் இருக்கும், பளபளன்னு வரும். போரான் கொடுத்தீங்கன்னா உருண்டையாக வரும், மொழுன்னு வரும். ஒருவேளை என்னால் செய்ய முடியல, இது கடையில் போரான்னு பவுடர் விற்கும், சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் விற்கும். 300 கிராம் 100 லிட்டர் தண்ணி கலந்துக்கங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வாங்க. போரான் வேணும், மெக்னீசியம் வேணும், சாம்பல் வேணும். இது 3 தான் இனிப்புக்கு அடிப்படை. அதுக்கு என்ன செய்யலாம்? கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். கலந்தும் தெளிச்சிங்கன்னா காயும் சிறப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி அழகாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கோபம் வர்றதுக்கான காரணம் என்ன, எதனால நமக்கு கோபம் வருது, அடுத்ததா என்ன ரீசன். ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தொடக்கத்தில் நான் விரும்பிய மாதிரி நடக்கலைன்னா எனக்கு எப்படி கோபம் வரும் அப்படியோ, அது போல சில நேரங்களில் நமக்கு யாராவது ஒருத்தவங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற, ஏன் ஒரு மாதிரி ஆள் சரியில்லாத மாதிரி தெரியுது, உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு கேட்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்ப்போம். ஆனா அப்படி யாரும் கேட்கல அப்படின்னா நமக்கு கோபம் வரதான் செய்யும். சில நேரத்துல நம்ம ஒரு எதிர்பார்த்து ஃப்ரெண்டு கிட்ட காத்திருப்போம், இவன் நம்ம மூஞ்ச பார்த்து இவன் என்ன பண்ணும் கேட்கணும், சில நேரம் அமைதியா இருப்போம். ஆனா அவர் நம்மகிட்ட பேசுவார், ஒப்பரெல்லாம். ஆனா என்னாச்சு ஏதுன்னு என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. ஒரு கட்டத்தில் நம்மளே ஃபெட்டப் ஆகி கோவப்படக்கூடிய சூழல் வரும்போது தான் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, இது நான் காலையில இருந்து இருக்கிறேன், உனக்கு இப்போ தான் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். ஸோ அப்போ என்னுடைய உணர்வுகளை பிறர் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளப்படவில்லை எனில் அங்க என்ன பண்ணுவோம், கோவம் வரும். இன்னும் சில நேரங்களில் வீட்டில் இந்த கோவம் மோஸ்ட்லி யார் கேட்டல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கேட்டல தான் வரும். அதுவும் மனைவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓப்பனாக எதையும் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை என்ன பண்ணுவோம், அமைதியாக இருப்பாங்க. வழக்கமாக சமைக்கிற எல்லா வேலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துட்டு வரும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, பேசவோ வைக்கவோ மாட்டாங்க. அப்போ அதை புரிஞ்ச உடனே கணவர் என்ன பண்ணிடணும், என்னமா காலேருந்து எல்லா வேலையும் கரெக்டாக சரி, ஆனால் ஏதோ சம்திங் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு. கேட்கலன்னா என்ன ஒரு சண்டை வரும், ஆமா தானே இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் நடந்ததே கிடையாது. அப்படிதான் நடந்தது இல்லையா. ஸோ ஒரு சில வீடுகளில் புதுசா இருக்கு. ஆமா, மேபி சில வீடுகளில் இப்போ நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்ப அவங்க நண்பர்கள் சொல்றப்பதான் எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஏன் அமைதியா இருக்கிறான், இல்லை ஏதோ பிரச்சனை, அப்போ போய் நான் என்னன்னு கேட்டு வரேன் அப்படிங்கிற. ஸோ அப்போ எல்லா வீடுகளையும் மாறி மாறி என்ன பண்ணுவோம் இருக்கும். அப்போ அந்த நேரத்துல பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் காமனா தொடங்கும். இப்போ எனக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் இருக்கும். சில நேரங்கள் யாராவது நம்ம முகத்தை பார்த்து என்ன பண்ணணும், என்னப்பா எதுவும் பிரச்சனை இருக்கியா, என்ன ஏது அப்படின்னு கேட்டு நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். இல்லை நம்ம பிரச்சனையை சொல்லி ஆறுதல் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் வரக்கூடிய கோபங்களை நாம் புரிந்து அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோயும் கிட்னி ப்ராப்ளமும், இந்த ரெண்டுமே வந்தவங்க எப்படி ஃபாலோ பண்ணோம், வராம இருக்கிறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணோம், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது ஆரம்பத்துல இப்போ டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கும்போது நம்ம அந்த பிரச்சனை வந்த பிறகு அது பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கான ப்ராப்பர் ஃபுட்டோ இல்லை எக்ஸசைஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணாமல் அவங்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாள் ஆக ஆக அந்த சர்க்கரை நோயோட பாதிப்பு, சுகர் லெவல்ஸ் அதிகமாகிட்டே போகும். இது சரியாக கண்ட்ரோலில் இல்லை அவங்க அப்படின்ற போது என்ன ஆகுதுன்னா, அது அடுத்த கட்ட பாதிப்புக்கு அது கொண்டு போகும். ஏன்னா சர்க்கரை அப்படின்றது நம்ம ரத்தத்தில் மூவ் ஆகிட்டே இருக்கு, குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் முழுவதும் ரத்தத்துல அது இருந்துட்டே இருக்கு. அப்போ அது நாள் ஆக ஆக அது அதிகமாக இருக்கு அப்படின்ற போது அதுக்கு போடக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இப்போ நெஃப்ரோபதி, கால் கிட்னியை பாதிக்கும். இப்போ நியூரோபதின்னு சொல்லும்போது கால் நரம்புகள்ல ஒரு மாதிரி மறுத்து போறது, எரிச்சல் அப்படி வரும். அது மாதிரி ஒரு உறுப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான மாறலாம். பட் பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக அது பாதிப்பு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிட்னி ப்ராப்ளத்தை அது கொடுக்கும். அதாவது நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் நாளாக ஆக குறைஞ்சிட்டே வரும். அந்த ஃபில்ட்ரேஷன் சரியா இருக்காது. இது சுகர்னால மட்டும்தான் வருமானா கிடையாது. இப்போ சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கலாம், கூட சேர்ந்து இருக்கலாம். இல்லை சில பேருக்கு ரத்த கொதிப்பு மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த 2 பிரச்சனைனாலையுமே நாள் ஆக ஆக என்ன ஆகும், அதோட தாக்கம் சிறுநீரகத்தில் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அது கிட்னி பிரச்சனையும் சேர்ந்து உண்டாக்குது. ஸோ அது ஆரம்பத்தில் சுகராகவும் இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஆரம்ப நிலைகளில் அறிகுறிகள் அது பெருசாக காமிக்காது. ஆனால் அங்கே தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல சான்சஸ் அதிகப்படியான வாய்ப்புகள் அங்கே தான் இருக்குது. அது எப்படி தெரியும்னா, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும் சுகர் அதிகமாக இருக்குது, அடுத்து யூரியா கிரியேட்டினின் அதிகமாக இருக்குது அப்படின்றது.
ஆனா பேஷண்ட்டுக்கு அது கம்மியாக ஆரம்பிக்கும். பட் அந்த டைம்ல அறிகுறிகள் பெருசா பேஷண்ட்டுக்கு வந்து வலியோ ஒரு அவங்க ரெகுலர் லைஃப்ல வந்து எந்த விதமான பெரிய பாதிப்புகள் இருக்காது. அப்பதான் வந்து அவங்க அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கணும். சரி நார்மல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டு அவங்க அதே ரெகுலர் லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸை சரியா ஃபாலோ பண்ணாம எக்ஸசைஸ் பெருசா இல்லாம மருந்து ஏதோ பேருக்குன்னு எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கதான் அவங்க பண்றக்கூடிய மிஸ்டேக். இது ஆக என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அந்த ரிவர்சபிள் கண்டிஷன் போகி இர்ரிவர்சபிள் கண்டிஷனுக்கா அது கிட்ட போய் விட்டுடுது. அங்க போகும்போது தான் அவங்களுக்கு வந்து சுகரோட பாதிப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைம்ல கிட்னி ப்ராப்ளமோட பாதிப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டு பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும்போது அப்போ உணவு முறைகள் மருத்துவ முறைகள்லயுமே நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். நம்ம நினைச்ச மாதிரி எல்லா மருந்தும் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. அப்ப பிரச்சனையும் ரெண்டா கொடுக்க முடியாது. எல்லா உணவுமே ஜென்ரலா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாத காலகட்டம், உடல்நிலை பாதிப்பு. ஆமா, இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக ஆக கிரியேட்டினின் வந்து ஒரு 5, 6, 7, 8 கிட்ட போக போக பேஷண்ட்டுக்கே வந்து ஒரு மாதிரி கொமட்டல், வாந்தி இது போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். பட் பேஷண்ட் என்ன நினைச்சுக்குவாங்க, எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் வாந்தி வர மாதிரி இருக்கு, சாப்பாடு சரியில்லை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா வந்து இயற்கையா பார்த்தா ரத்தத்துக்குள்ள உப்பு அதிகமாக ஆக அந்த அவங்க இந்த செரிமான சக்தி குறைய அந்த கொமட்டல் வாந்தி பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே போகும். சாப்பாட்டுனாலே சொல்றாங்க டாக்டர் இந்த மருந்து கொடுத்தாங்க, அதுல இருந்து தாங்க எனக்கு வாந்தி. நம்ம இங்க டெஸ்ட் பார்த்தா அவங்களுக்கு GFR குறைஞ்சிருக்கும், யூரியா கிரியேட்டின் இன்னும் அதிகமா இருக்கும், யூரிக் ஆசிடும் அதிகமா இருக்கும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கும். அது நம்ம அவங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தணும். அதுதான் நம்ம இதுல வந்து அந்த கிரியேட்டினின் வந்து ஆரம்பத்துல இருக்கும்போது இப்போ நார்மல் வந்து ஒரு 1 கீழே இருக்கணும் அளவு. இப்போ 1.5, 1.2 இல்ல 2 கிட்ட போகுது, 3 கிட்ட போகும்போது ஆரம்பத்திலேயே வந்து அவங்க ஆயுர்வேத மருந்துகள் கூட சேர்த்து எடுக்கும் போது பல வருஷங்களுக்கு அங்க அந்த ஹெல்த்தி கிட்னி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பேஷண்ட்ஸ் அப்படி ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பல வருடங்களா நம்ம 2-3 வருஷம் 4-5 வருஷமா அந்த கிரியேட்டினின் வந்து 2-3 போனது திரும்ப 2 இல்ல 1 அந்த ஹெல்த்தி லெவல்லயே கொஞ்சம் நார்மல் கிட்ட மெயின்டைன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதே வந்து 5, 6 போக போக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட பாதிப்புகள் விளைவுகள் அதிகமாக காமிக்கும். ஸோ எவ்வளோக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பட் பெரும்பாலும் பேஷண்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஒரு பயம் இருக்கும், ஐயோ ஆயுர்வேத மருந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்ற மாதிரி பயங்கள் இருக்கும். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. எவ்வளோக்கு சீக்கிரமா நீங்க சர்க்கரை நோயாக இருக்கட்டும் அல்லது கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும், எவ்வளவு சீக்கிரமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சீக்கிரமா உங்களுக்கு அதனுடைய பலன்கள் அதிகமா நீங்க பார்க்க முடியும். அதாவது இதுல 2 விஷயம் நம்ம நினைவு கூடுறோம். ஒண்ணு வந்து யூரியா கிரியேட்டின் யூரிக் ஆசிட் அதிகமாக்குறத குறைக்கணும். இன்னொரு பக்கம் ஹீமோகுளோபினும் GFR லெவல் குறையும். இதுதான் கிட்னி பேஷண்டோட ப்ராப்ளம். அப்ப இந்த குறைந்ததை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த அதிகமா இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு உண்டான சிகிச்சையும் மருந்துகளும் கூட உணவு முறைகளும் நம்ம சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு மஞ்சள் எடுத்துப்போம். மஞ்சள் வந்து சாப்பிட்றதின் குணங்கள் என்னென்ன நோய்க்கெல்லாம் நல்லது அப்படிங்கறது பார்க்கும் போது நம்ம சாதாரணமா வீட்டுல மஞ்சள் போட்டு சமைக்காத உணவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அது பாத்தீங்கன்னா மஞ்சள் உங்களுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, இன்ஃப்ளமேஷன் வராம இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகாம பாதுகாக்குது. ஆக்சுவலி சொல்ல போனா இம்யூனிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணிடுது. அது எல்லா உறுப்பையுமே பாதுகாக்கும் வண்ணம் செயல்படுகிறது. அதனாலதான் நம்ம மஞ்சளை சொல்றோம். அதே போல இப்ப டீ நம்ம சொல்றோம், இஞ்சி டீ, அப்புறம் ஆரஞ்சு டீ. இப்ப ஆரஞ்சு தோல் இருக்கு, நம்ம பழம் சாப்பிடுறோம், அந்த ஆரஞ்சு தோலை கீழே போட்டுறோம். இனிமே அப்படி போடாதீங்க, சுடுதண்ணில போட்டு ஒரு கொதிக்க வச்சு எடுத்து அதை அரைச்சி அதை நீங்க டீ போட்டு குடிக்கலாம். அது நிறைய டிப்ஸ் இருக்கு அந்த மாதிரி. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பீட்ரூட், இப்படி ஒவ்வொரு பொருளாக நம்ம சொல்லலாம். இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, ஆரஞ்சு, மஞ்சள். அதே போலதான் பழங்கள். என்னென்ன பழங்கள்? இப்ப பப்பாளி, அன்னாச்சி, மாதுளை, கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், இதெல்லாம் கிட்னிக்கு நல்லது. அதே போல இலைகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இப்ப மூக்கரட்டை கீரை, காசினி கீரை கிட்னிக்கு நல்லது. இதே டயபெட்டிக் மாத்திரம் இருக்கிறவங்களுக்கு கொய்யா இலை, மா இலை, நாவல் இலை, சிற்குறிஞ்சான், இப்படி ஏகப்பட்ட மூலிகைகள் பிளஸ் உணவுகள். இப்ப வெந்தயம், சீரகம், மிளகு, சுக்கு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொகு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே அன்றாடம் நம்ம பயன்படுத்தும் உணவுகளாக நம்ம ரெகுலரா ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தா சுகரும் வராமல் பாதுகாக்க முடியும், கிட்னியும்
ப்ராப்ளம் இல்லாம பாதுகாக்க முடியும். சப்போஸ் சுகர் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு லிஸ்டே கொடுத்துடுறோம். அது இல்லாம ஆயுர்வேதிக் மெடிசன்ல உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கு. அதே போல காலுக்கு வந்து நீங்க ஒரு டப்ல ஒரு 4-5 லிட்டர் தண்ணி எடுத்து அதுல எப்சம் சால்ட் போட்டு ஹாட் வாட்டர்ல கால் வைக்கும் போது உங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் மிகுதி. அதே போல இன்னைக்கு இந்த GFR லெவல் குறைஞ்சிருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ண நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில் மசாஜ் இருக்கு. அது எந்த பகுதிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு ஆயில் மசாஜ் கொடுக்கும் போது அந்த GFR லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கண்கூட பார்த்துட்டு வரோம். அதனால இந்த மாதிரி நிறைய டிப்ஸுகள் இருக்கு. கடைபிடிக்கும் போது பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் கோபத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர்லாம் எப்படின்னா பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் அப்படியே கெத்தாக இருப்பாங்க. யாராவது கேட்டால் கூட நீ பயந்துட்டியா அப்படின்னு கேட்டால் கூட அந்த இடத்துல நம்ம கோவப்படுவோம். அதை கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைலாக்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நமக்கு பயம் இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டினா எங்கே நம்மளை அசிங்கமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு கெத்துக்காகவே நம்ம திரிவோம். ஆனால் அவங்க கேட்கும் போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கோபம் வரும். கண்டிப்பா. அதாவது என்னன்னா அந்த கோபமாகவே பதில் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள 1000 பயம் இருக்கும், ஆனா நான் வெளிக்காட்டாத வண்ணம் இருக்க யாரும் அணுக முடியாத ஒரு நபராக என்னை நான் மாற்றிக்கொள்வது. கண்டிப்பா. யார் இவன் இவர்கிட்ட போய் எதுவும் பேசுறாதீங்கப்பா, இவர் என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவார், கோவப்படுவார், அதனால அவர்கிட்ட பார்த்து பேசுங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை என்ன பண்ணிடுவோம், பதிச்சிருவோம். ஆனா பேசிக்கா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ள பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை மறைப்பதற்காக ஒரு கோபத்தை பயன்படுத்துவது இது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ ஒருவேளை இந்த தவறு நாம செஞ்சா அதை திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, திருத்திக் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஜோனா கேப்ரியல்லா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான் பீட்டர், அம்மா சோஃபியா நான்சி, தாத்தாக்கள் பாட்டிகள் வின்சென்ட், கார்த்திக், லூக்காஸ், அல்போன்ஸ் மேரி, செலினா மேரி, இருதய மேரி, சகோதரிகள் ஐரின் கேப்ரியல்லா, சூசன்னா, ஜியா, சகோதரர் ஆரோப் கேப்ரியல், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள், எல்லா விழாக்களும் கொண்டாட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு இருக்கு. அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசி திருப்பாடல் 29:11. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடலை தாவீது அரசர் எழுதிய போது இயற்கை சீற்றங்கள் நிறைந்த ஒரு சூழலாக இருந்திருக்கும் என்று நம்பப்படுகின்றது. மழை, மின்னல், இடி போன்ற இயற்கை சீற்றங்களின் தாக்கம் அதிகமாக இருந்த ஒரு சூழலை நாம் எதிர்கொண்டால் எப்படி இருக்கும்? பயம், கலக்கம், அச்சம் நம்மில் அதிகமாக இருக்கும். ஆனால் தாவீது அரசர் இயற்கையின் சீற்றத்திலும் கடவுளின் வல்லமையை, ஆற்றலை பார்க்கின்றார். எந்த அளவுக்கு கடவுள் வலிமையும் வல்லமையும் படைத்தவராக இருக்கின்றார் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை இயற்கையில் மட்டுமல்ல, நமது வாழ்விலும் எதிரொலிக்கின்றது. இந்த நெருக்கடியான நிலை குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களின் வாழ்விலும் எதிரொலிக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் வாடும் மனிதர்களுக்கு அமைதியை தர வேண்டுமென நாம் மன்றாட வேண்டும். ஏனென்றால் உண்மையான அமைதியை ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் வழங்க முடியும். உண்மையான அமைதியை தருவதற்காக இறைமகனே வந்திருப்பதை இயேசுவின் திருமுழுக்கு நிகழ்வின் மூலம் தூய ஆவியானவர் வழியாக தந்தை சுற்றியிருந்த அனைவருக்கும் எடுத்துரைக்கின்றார். நமது வாழ்வில் கலக்கம், கவலை,
துன்பம் வருகின்ற போது அமைதியை அருளக்கூடிய இறைவன் மட்டில் நாம் முழுமையான நம்பிக்கை வைத்து எந்நாளும் அவருடைய வல்லமையில் முழுமையான நம்பிக்கை வைப்போம். எல்லாமுள்ள இறை தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு நிறைவான அமைதியை, நெருக்கடியான வேளைகளில் தெளிவான ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. அதோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், கோபத்திற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறோம். இதில் சில விஷயங்கள் சரியான காரணங்கள், சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவறான காரணங்கள். அப்போ எது என்ன அப்படிங்கிறத நமக்கு பிரித்து பார்க்க கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை சரிவர பயன்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்வோம், அன்பு செய்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.